மார்வல்ல எப்படி ஸ்பைடர்மேனுக்கு டோனி ஸ்டார்க் சூட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களோ, அதே மாதிரி அயன் ஹார்ட்டுக்கு டோனி ஸ்டார்க் தன்னை தானே ஒரு ஏஐயா மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த அயன் ஹார்ட் யாரு, இவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிரியோ டிவி அண்ட் திஸ் இஸ் கிஷோர். அயன் ஹார்ட் இவங்களோட நேமே ரீரி வில்லியம்ஸ் தான். தன்னோட அப்பா பேரான ரீரி வில்லியம்ஸை இவங்களுக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. சின்ன வயசுல அவங்க அப்பாவை தவறுனதுனால அவங்களோட பேர் ரீரி வில்லியம்ஸ் தனக்கு தானே வச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா, அதாவது அவங்களோட பயாலஜிக்கல் ஃபாதர் இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் ரீரி வில்லியம்ஸோட அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ரீரி வில்லியம்ஸோட ஸ்டெப் ஃபாதர் இவங்கள ரொம்ப பாசமாகவும் ரொம்ப பத்திரமாகவும் பார்த்துக்கிறாங்க. அதனால என்னமோ அவங்க பயாலஜிக்கல் ஃபாதரை மறந்துக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியான லைஃப்பில் தான் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வந்தது, ரீரி வில்லியம்ஸோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவங்க மேலே ஒரு டவுட் வருது. இவங்க தான் வயசுக்கு மீறி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. இது ஏதாவது ஒரு மனநல பிரச்சனையா, இல்லை இவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமானு ஒரு சைக்காட்டிஸ்ட்டை காமிக்கிறாங்க. அப்படி அந்த சைக்காட்டிஸ்ட்டை காமிக்கும் போது நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரீரி வில்லியம்ஸ் மற்ற பசங்களோட ரொம்பவே நாலேஜபிளாக இருக்காங்க, ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் பயப்படாமல் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் மட்டும் சேர்த்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ரீரி வில்லியம்ஸ்க்கு என்ன பிடிக்குமோ, அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் சேர்த்து விடுறாங்க. இதெல்லாம் நடந்தது என்னமோ ரீரி வில்லியம்ஸோட 5வது வயசில் தான். 11 வயசுலேயே எம்ஐடிக்குள்ளே போகிறாங்க. டோனி ஸ்டார்க்குக்கு அடுத்தது எம்ஐடியில் இவ்வளோ சின்ன வயசில் போனது ரீரி வில்லியம்ஸ் மட்டும்தான். அங்கே இருக்கும்போது டோனி ஸ்டார்க் கொஞ்ச நாள் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் ரீரி வில்லியம்ஸ்க்கு ஒரு யோசனை தோணிருக்கு, நாம் ஏன் தனக்கு தானே ஒரு அயன்மேன் சூட்டை ரெடி பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு. அப்போதான் அங்கே இருக்க டோனி ஸ்டார்க்கோட மார்க் 41 சூட்லேருந்து இவங்களுக்கு தானே ஒரு சூட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எம்ஐடியில் இருக்கவங்க இவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு, இனிமேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இது சுத்தமாக பிடிக்காத ரீரி வில்லியம்ஸ் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அங்கேருந்து தப்பிக்கும் போது எம்ஐடியில் இருக்கவங்களும் ஷூட் பண்ணுறாங்க. அதை மீறி அவங்க தப்பிச்சு போகிற இடத்துல 2-3 கைதிகளை பிடிக்கிறாங்க. அந்த கைதியை பிடிக்கும் போது அவங்க சூட் டோட்டலாக டிஸ்மேண்டில் ஆகிடுச்சு. அப்போது அங்கே இருக்க போலீஸ் கண்ணுக்கு ரீரி வில்லியம்ஸ் தெரியுறாங்க. அப்படி தெரியும் போது போலீஸ் கைதியை பிடிச்சி கொடுத்ததுனால போலீஸ் இவங்களை மன்னிச்சு விடுறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா காதுக்கு போய் கடைசியில் டோனி ஸ்டார்க் காதுலையும் கேட்டுருச்சு. ரீரி வில்லியம்ஸ் தனியாக வீட்டில் சூட் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா எம்ஐடிலேருந்து ஒன்று யார் இப்போ வெளியே வர சொன்னா, எதுக்கு இப்போ எம்ஐடியில் வந்தேன்ட்டு ரீரி வில்லியம்ஸை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. கடைசியில் டோனி ஸ்டார்க்கே ரீரி வில்லியம்ஸை பார்க்க நேரில் வராங்க. அப்போ டோனி ஸ்டார்க் பக்கத்தில் வந்து, உன் சூட் ரொம்பவே நல்லா இருக்கு, ஆனால் இதில் நீ ஒன்று மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்லும் போதே ரீரி வில்லியம்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு இவங்க ஏஐ பற்றி தான் கேட்குறாங்கன்ட்டு. அப்போ ரீரி வில்லியம்ஸ் டோனி ஸ்டார்க் கிட்ட உங்கள் ஏஐ எனக்கு தரக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டோனி ஸ்டார்க், என்னோட ஏஐ வேல்யூ மட்டுமே 45 மில்லியன், உன்னால் இதை பே பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உன் சூட் ரொம்ப நல்லா இருக்கு, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அயன் ஹார்ட்டோட சூட்டை ரெடி பண்ண டோனி ஸ்டார்க்கே ஹெல்ப் பண்ணுறாரு. சிவில் வாரில் எப்படி டோனி ஸ்டார்க் அயன்மேனை கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி காமிக்ஸில் சிவில் வார் 2ல் அயன் ஹார்ட்டையும் உள்ளே கொண்டு வராரு. அப்போ நடந்த ஆக்சிடெண்ட்டில் டோனி ஸ்டார்க் கோமாக்கு போயிருக்காங்க. சரி, டோனி ஸ்டார்க் கோமாக்கு போயிட்டாங்க. இந்த உலகத்துக்கு அயன்மேன் ரொம்ப தேவைப்படுறாங்க, அதனால் இனிமேட்டு நாம் தான் அயன்மேனுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு டவுட் வருது, நம்ம என்ன தான் நம்மக்கிட்ட சூட் இருந்தாலும் அதில் ஏஐ இல்லையே, இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஸ்டாக் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்களுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சல் என்ன இருக்குதுன்னா, டோனி ஸ்டார்க் தன்னைத்தானே ஒரு ஏஐயாக மாற்றி அந்த ஏஐக்கு ஐ ஆம் நாட் அ ஸ்டாக் அப்படின்னு பேர் வச்சு அந்த ஏஐயை ரீரி வில்லியம்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. ரீரி வில்லியம்ஸ் நினச்ச மாதிரி அவங்களுக்கு ஏஐயும் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே அவங்க சூட்டை ரொம்பவே அட்வான்ஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. டோனி ஸ்டார்க் எப்படி ஜாவிஸ் ஃப்ரைடேன்னு தனக்கு தானே ஒரு ஏஐ கண்டுபிடிச்சி வச்சிருந்தாரோ, அதே மாதிரி அயன் ஹார்ட் தனக்கு தானே ஒரு ஏஐ கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க, அதுவும் அவங்களோட 16 வயசுலேயே. சரி, ஓகே, இப்போ அயன் ஹார்ட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்க்கலாமா? அயன் ஹார்ட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் என்னமோ அவங்களோட இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான். தன்னோட 16 வயசுல ஏஐ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அயன் ஹார்ட்டோட வீக்னஸ் என்னமோ அவங்களோட எமோஷன் தான். அவங்களோட சின்ன வயசுலேயே அவங்க பயாலஜிக்கல் ஃபாதர், அவங்க ஸ்டெப் ஃபாதர், அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டையும் தவற விட்டதுனால ரொம்பவே டிப்ரெஷன்லையும் ரொம்பவே தனிமையில் இருந்ததுனால இன்னும் அவங்களால அவங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். இதுதான் இவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் பிரியோ டிவியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர்.